ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லார் வீட்லையுமே கேஸ்ட் அயர்ன் இருக்குது. இந்த கேஸ்ட் அயர்னை வந்து சீசனிங் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அதே மாதிரி அதை கழுவி மெயின்டைன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ அதை நம்ம சோப்பு போட்டோம்னா பார்த்தீங்கன்னா அந்த சீசனிங் வந்து போயிடும். ஸோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணலான்னு இங்கே பார்ப்போமா. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா செயின் ஸ்க்ரப்பர், செயின் மேல் ஸ்க்ரப்பர் போதும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து இதில் லிங்க் பண்ணி வச்சுருக்காங்க. இது துருவே பிடிக்காது, ஃபுல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த கேஸ்ட் அயர்னை க்ளீன் பண்ணுறதுக்கு இது மட்டும் போதும், சோப்பே வேணாங்க. சோப்பு போட்டோன்னா நம்ம சீசனிங் பண்ணதெல்லாம் போயிடும். ஸோ என்னென்னா நம்ம கொஞ்சமாக கை பொறுக்கிற சூடு இந்த செயின் இது மட்டும் போதுங்க. இதை மட்டும் வச்சு நல்லா நம்ம பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நார்மல் டவலோ டிஷ்யூவோ வச்சு தொடச்சிட்டு நம்ம எப்பயும் போல ஹீட் பண்ணிவிட்டு அதை காய வச்சுட்டு நீங்கள் ஆயில் போட்டாலும் சரி போடலானாலும் சரி சூப்பராக ஒர்க் ஆகும். இது வந்து நம்ம கேஸ்ட் அயர்னுக்கு மட்டும் இல்லைங்க, நார்மலாக இருக்கிற ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த கண்ணாடி பவுல் எவ்வளோ பிசுக்கு இருக்குன்னு. இதை வந்து இதுக்குள்ளே நம்ம சோப்போடு வச்சு போடலாம். நம்ம அரிசிலாம் போட்டு குளுக்க தேவையே இல்லைங்க, இதுவே போதும். இதை அப்படி கழுவி காய வச்சு ஓட்டையாக இருக்கிறனால பாக்டீரியா ஃப்ரீயாக இருக்கும். அப்படி ஸ்டெர்லைஸ்